செய்திகள். டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஆலை விரிவாக்கத்திற்கு அனுமதி வழங்கியது தமிழ்நாடு சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு ஆணையம். தேனி மாவட்டத்தில் கனிம வள கொள்ளையில் ஈடுபட்ட 58 குவாரிகளுக்கு 138 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை ஆசிரியர் ரமணி அவர்களின் குடும்பத்தினருக்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். ஜார்க்கண்ட் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் நடைபெற்றது. இந்நிலையில் 5 மணி நிலவரப்படி ஜார்க்கண்டில் 67.59% வாக்குகளும், மேலும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் 5 மணி நிலவரப்படி 58.22% வாக்குகளும் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மகா தீபத்தன்று அன்னதானம் வழங்க அனுமதி பெற வேண்டும் என்று திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். வடசென்னையில் வளர்ச்சிப் பணிகள் அடுத்த ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குள் முடிக்கப்படும் என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். வருகின்ற நவம்பர் 25 மற்றும் 26 ஆகிய தேதிகளில் தமிழ்நாட்டிற்கு கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அரசு பேருந்துகளில் பயணத்திற்கு முன்பதிவு செய்து தொலைதூர பயணம் மேற்கொள்ளும் பயணிகளின் எண்ணிக்கை சுமார் 30% அதிகரித்திருப்பதாக தெரியவந்துள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 56,920 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 101 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிரான OST பிலிம்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் தாக்கல் செய்த மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நெல்லை மாவட்டத்தில் 17 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்களின் தலைமையில் மின்னணு பயிர் சாகுபடி கணக்கீடு தொடர்பான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்தியாவின் GSAT-20 என்ற செயற்கைக்கோளை எலான் மஸ்க் அவர்களின் ஸ்பைஸ் எக்ஸ் நிறுவனம் வெற்றிகரமாக விண்ணில் ஏவியது. நாடாளுமன்ற அனைத்துக் கட்சி கூட்டம் வருகின்ற 24ஆம் தேதி நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பா பயிர் காப்பீடு செய்வதற்கான கால அவகாசம் நவம்பர் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஆரல்வாய்மொழி பேரூராட்சியில் கட்டப்பட்டுள்ள 288 அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு விண்ணப்பிக்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. நாகூர் தர்கா கந்தூரி சந்தனக்கூடு திருவிழாவிற்கு 45 கிலோ சந்தனக்கட்டைகள் கட்டணமின்றி வழங்க தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. தலைநகர் டெல்லியில் செயற்கை மழைக்கு அனுமதி அளிக்குமாறு மீண்டும் மத்திய அரசிற்கு கடிதம் எழுதி இருப்பதாக டெல்லி சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பணிபுரியும் தொழிலாளர்கள் அளித்த மனு மீது உரிய பதிலளிக்கும்படி பூங்கா நிர்வாகத்திற்கு தொழிலாளர் துணை ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். சுற்றுலாத்துறையில் சிறப்பாக செயல்பட்டு வரும் 38 தொழில் நிறுவனங்களுக்கு தமிழ்நாடு சுற்றுலா விருது வழங்கப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்தில் கோடம்பாக்கம் பவர் ஹவுஸ் முதல் போரூர் சந்திப்பு இடையிலான உயர்மட்ட வழித்தடத்தில் தூண்கள் அமைக்கும் பணிகள் 100% முடிந்ததாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி மொழிகளில் வரும் வகையில் இணையதளம் சரி செய்யப்பட்டது என்று LIC விளக்கம் அளித்துள்ளது. ஆழியாறு அணையிலிருந்து 146 நாட்களுக்கு தண்ணீர் திறக்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 1792 கோடி ரூபாய் முதலீட்டில் தொழிற்சாலையை விரிவாக்கம் செய்ய பாக்ஸ்கான் நிறுவனம் சுற்றுச்சூழல் அனுமதி கோரி விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை பண்பாட்டு புத்தக திருவிழா வருகின்ற ஜனவரி 16ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார். தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வருகின்ற நவம்பர் 23ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. அறப்போர் இயக்கத்திற்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்த வழக்கு டிசம்பர் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்கு நீர் திறப்பு 2000 கன அடியிலிருந்து 1000 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. அரசு உதவி பெறும் கலைக்கல்லூரிகளில் ஓய்வு பெறும் நிலையில் உள்ள பேராசிரியர்களுக்கு அடுத்த ஆண்டு மே 31ஆம் தேதி வரை மறுநியமனம் நீட்டித்து உயர்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. பிரேசிலில் G20 மாநாடு நேற்று தொடங்கி நடைபெற்றது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்றார். தமிழ்நாடு அரசு பேருந்துகளில் பொங்கல் பண்டிகைக்கான முன்பதிவு தொடங்கியுள்ளது. சிறந்த அறிவியல் ஆசிரியர் விருதிற்கு விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. மாநகர போக்குவரத்து கழக பேருந்துகளில் பயணிகளின் சொந்த உபயோகத்திற்கு 20 கிலோ எடைப்பொருளை கட்டணமில்லாமல் எடுத்து செல்லலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024-25ஆம் ஆண்டிற்கான 9 வழக்கறிஞர்களின் நூல்கள் நாட்டுடைமை செய்து நூலுரிமை தொகை 90 லட்சத்தை அமைச்சர் சாமிநாதன் அவர்கள் வழங்கினார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.